வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மல்டிபிள் இன்டெக்ரல்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். எவால்வேட் இன்டெக்ரல் 0 to a, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் a, and interval y to a, x squared by root of x squared plus y squared dx into dy by changing to polar coordinates. கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கார்டீஷியன் இது ஃபார்மில் இருக்குது, அதாவது எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்குது. நம்ம இது என்னவா மாற்றணும்? போலார் கோஆர்டினேட்ஸாக மாற்றணும். போலார் கோஆர்டினேட்ஸ்னால் என்னம்மா? ஆர் தீட்டான்னு மாற்றணும். அதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் நம்ம போட போகிறோம். அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே என்ன பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா, ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா, டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய்க்கு ஆர் டிஆர் இன்ட்டு டி தீட்டான்னு போட போகிறோம். இந்த சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற எக்ஸ் ஒய் எல்லாத்தையும் ஆர் தீட்டாவில் கொண்டு வந்துடணும். சரி, இப்போ இதை வச்சு இங்கே பாருங்கள், இந்த உள்ளே இருக்க இன்டெக்ரல் இருக்குது பார்த்தீங்களா? அது எதோடைய இன்டெக்ரல்? டிஎக்ஸுடைய சேஞ்ச் இன் எக்ஸு. ஏன்னு சொன்னால் எக்ஸ் இங்கே வந்து ஒய் இருந்தாலே கட்டாயம் அது வந்து இங்கே எக்ஸ் தான் இருக்கணும். டிஎக்ஸோட தான் ஒய்ன்னு வரும். ஓகேவா? சரி, அப்போ இதோடைய லோயர் லிமிட் வந்து ஒய்யும் அப்பர் லிமிட் ஏ. இங்கே பாருங்கள், எக்ஸில் லோயர் லிமிட் ஒய் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த ஒய்ன்றது என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னா அந்த லைன் இப்படி தான் வரும். நீங்கள் பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 0,0 1,1 2,2ன்னு போட்டிங்கன்னா இப்படி தான் வரும். கரெக்டாக இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டை இந்த குவாட்ரண்ட்டை ரெண்டாக பிரிக்கும். ஸோ எப்படி பிரிக்கும்? டோட்டல் குவாட்ரண்ட் 90 டிகிரினா இது π/4ன்னு பிடிக்கும், 45/4ன்னு பிரிச்சிடும். ஓகேவா? அடுத்து இந்த இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த பாருங்கள், இது வந்து ஒய்யோடைய இது. ஒய் வந்து 0லேருந்து ஏ வரையும் போகணும். ஒய் 0 இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது. ஸோ இதோடைய இன்டர்வல். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து 0 to a வரையும், அதாவது இந்த லைன்லேருந்து ஏ வரையும். இது எப்படி? இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஷேடட் போர்ஷன் வச்சுருக்கேன்னு வைங்க. அடுத்து இந்த ஒய்யோட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to a. இதை இப்படி போட்டோன்னா இந்த ரெண்டும் கிராஸ் ஆகுதில்ல, ஃபஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் கிராஸ் ஆகிற இந்த ஏரியா தான் உங்களுக்கு தேவையான ரெக்வயர்ட் ஏரியா. ஓகேவா? இந்த π/4ன்றது என்னது? இங்கேருந்து இது வரையும், அதாவது 0 டிகிரியிலேருந்து π/4 வரையும். ஆரையும் அப்போ அதே மாதிரி மாற்றணும், அதாவது எக்ஸையும் ஆரில் மாற்றணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது இது ஆரில் மாற்றணும்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. அப்போ ஆர் என்னம்மா? x/காஸ் தீட்டா, அதாவது எக்ஸ் இன்ட்டு சீக்கன் தீட்டா. மறுபடியும் இங்கே எக்ஸு வரக்கூடாது. எக்ஸுன்றது என்னது இந்த இடத்துல? ஏ. கரெக்டாக? அப்போ ஏ சீக்கன் தீட்டா. ஸோ இதையும் மாற்றிட்டோம். இதை இங்கேயும் போட்டு கட்டுறேன் பாருங்கள். இப்போது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா x² + y² ரூட்டில் இருக்குது. இதோட ஆன்சரை ஆரில் மாற்றணும். எப்படி மாற்ற போகிறோம்? x² + y², அதாவது எக்ஸ்ன்றது x² r² cos² தீட்டா ப்ளஸ் r² sin² தீட்டான்னு போடணும். ஒய்க்கு பதிலாக y²க்கு பதிலாக. ஸோ இதை வந்து காமனாக r² எடுத்தால் cos² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டா. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி படி 1 ஆகிடும். எனக்கு ரூட்டில் வேணும், அப்போது இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த டேர்மை கண்டுபிடிச்சாச்சு, இது ஆர். அடுத்து இந்த ரீஜன் எதுக்குள்ளே பவுண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. கரெக்டாக? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 0 to a, அது வந்து எது? ஒய்யோடது. கரெக்டாக? ஸோ ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டான். வாட் இஸ் எக்ஸ்? ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய் வந்து ஆர் சைன் தீட்டா. ஆர் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது இந்த காஸ் தீட்டாவை கீழே கொண்டு போனால் இங்கே 1 வரும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1, அதாவது tan தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ எனக்கு தீட்டாவில் தான் வேணும். ஸோ அதாவது ஆர்என் தீட்டாவில் மாற்றுறோம் இல்லையா? தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1. டேனில் எங்கே 1 வருதுன்னு கேட்டால் 45 டிகிரி, அதாவது π/4ல் வரும். ஸோ அடுத்த இப்போ இதை யூஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக? அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ போட்டோன்னா ஆர் காஸ் தீட்டா தானே எக்ஸு, அது ஈக்குவல் டு ஏன்னு போட்டோன்னா ஆர் வந்து a/காஸ் தீட்டா, அதாவது ஏ சீக்கன் தீட்டா. அடுத்த ரெண்டு இன்டெக்ரல் இது பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. அதாவது என்ன அர்த்தம்? இதோட ப்ராடக்ட் 0னா ஒன்று ஆர் 0வாக இருக்கணும், இல்லை சைன் தீட்டா 0வாக இருக்கணும். ஆர் 0, சைன் தீட்டா 0னா தீட்டா என்னம்மா? சைன் எங்கே 0 வரும்? 0 டிகிரியில் தான் வரும். ஸோ தீட்டாவும் 0. ஸோ எத்தனை லிமிட் கிடச்சிருச்சு பாருங்கள். ஆரோட ஸ்டார்டிங் 0, தீட்டாவோட ஸ்டார்டிங் 0. தீட்டா வந்து π/4 வரையும் போகுது, ஆர் வந்து ஏ சீக்கன் தீட்டா வரையும் போகுது. இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம். இங்கே பாருங்கள் ஆரோட இது. ஸோ ஆர் வந்து 0லேருந்து ஏ சீக்கன் தீட்டா வரையும்,
தீட்டா வந்து 0லேருந்து π/4 வரை அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இங்கே கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எழுதுகிறேன். 0 to a and y to a x² + y² dx dy. கொஸ்டின் எழுதியாச்சா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது, அதாவது இது எல்லாத்தையும் r and தீட்டாவில் நம்ம மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிறது வந்து இப்போது இந்த dxன்றது என்ன வரும், இதை வந்து நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டில் மாற்ற போகிறோம். எக்ஸுன்றது என்னது, இந்த தீட்டாவில் ஆர்ன்றதில் மாற்ற போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போது இந்த உள்ளே இருக்கிறது எக்ஸுன்றது வந்து இதெல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதெல்லாம் ஆறுன்ற ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை உள்ளே கொண்டு வரும். ஆரோடைய வேல்யூ என்னது, 0லேருந்து a சீக்கன் தீட்டா, 0 to a சீக்கன் தீட்டா, அதுதான் நம்ம ஆர், அதாவது எக்ஸ் எல்லாம் ஆராக மாற்றிட்டுருக்கோம். இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டேன், dx dyயை ஆர் dr d தீட்டான்னு போடணும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த dx dyயை நான் ஆர் dr d தீட்டான்னு போட்டுட்டேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை, வாட் இஸ் எக்ஸு, ஆர் காஸ் தீட்டா, அதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு r² cos² தீட்டான்னு மாற்றிட்டோம். கீழே வந்து இந்த √(x² + y² இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஆர்னு. ஸோ அதையும் ஆர்னு நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லிமிட் சொல்லிட்டேன். இங்கே வந்து இதோட ஆரோடைய லிமிட் என்ன, 0லேருந்து a சீக்கன் தீட்டா. இது வந்து தீட்டாவோட லிமிட் 0லேருந்து π/4, இங்கே இருக்கிறதுலே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆர் தான் எக்ஸ் கோஆர்டினேட்டு, தீட்டா தான் ஒய் கோஆர்டினேட். ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஆரையும் நான் கேன்சல் பண்ணிவிடுறேன். இப்போ மீதி என்ன இருக்கும், r² cos² தீட்டா dr d தீட்டா. ஃபஸ்ட்டு எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும், இந்த ஆரை வச்சு தான் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோம், இப்போ ஆரை வச்சு பண்ணும்போது தீட்டா இஸ் சப்போஸ் டு பி a கான்ஸ்டன்ட், அதை நான் வெளியில் வச்சுக்கிறேன். ஏன்னா அது அப்படியே தான் வரும் கான்ஸ்டன்ட்டுன்னு போட்டால். ஸோ r² வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணும்போது r³/3ன்னு வரும். எப்போ இன்டெகிரேட் பண்ணி முடிச்சிட்டோமோ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் வந்து a சீக்கன் தீட்டா. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி பண்ணணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஆருக்கு பதிலாக அப்பர், இந்த 3யை நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன். ஸோ r³ இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கும். அப்பர் லிமிட் போட்டோன்னா a³ சீக்கன்³ தீட்டா பை லோயர் லிமிட் 0 போட்டோன்னா 0³ தட் இஸ் 0. ஸோ இது மட்டும்தான் இருக்கும், a³ சீக்கன்³ தீட்டா. இங்கே இருக்க மீதி இருக்க கொஸ்டினை அப்படியே நான் எழுதிட்டேன். நமக்கு தெரியும் காஸ் இஸ் 1/சீக்கன்ட்டுன்னு தெரியும். ஸோ cos²ஐ 1/சீக்கன்² எழுதணுன்னா 2 சீக்கன்², அதாவது சீக்கன்² தீட்டா இதுலேருந்து போயிடும். cos² தீட்டாவை 1/சீக்கன்² தீட்டான்னு போட்டால் சீக்கன்² இந்த க்யூபில் இருக்க ஒரு ஸ்கொயர் போயிடும். அப்போ மீதி ஒரே ஒரு சீக்கன் தீட்டா இருக்கும். இந்த a³ இஸ் a கான்ஸ்டன்ட், அதையும் நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ நமக்கு கடைசியில் இருக்கிறது இப்போது இது மட்டும்தான் இருக்குது, சீக்கன் தீட்டா d தீட்டா வித் இன்டெக்ரல் ஆஃப் 0 to π/4. சீக்கன் தீட்டாவோட இன்டெக்ரேல் ஆன்சர் வந்து log ஆஃப் சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா. ஸோ இதோட இன்டெகிரேஷன் வேல்யூ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், லிமிட்டை போட்டணும் 0 to π/4. அப்போது போட்டுட்டோன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணலாம். அப்பர் லிமிட் பண்ணும்போது log சீக்கன் π/4. சீக்கன் π/4னா சீக்கன் 45 டிகிரி. உங்களுக்கு தெரியும் cos 45 டிகிரி வந்து 1/√2, சீக்கன்றது அதோட இன்வர்ஸ், ஸோ √2 ப்ளஸ் tan 45, அதுவும் உங்களுக்கு தெரியும் ஆன்சர் 1ன்னு, மைனஸ் லோயர் லிமிட் log ஆஃப் சீக்கன் 0 வந்து அதோட ஆன்சர் 1. ஏன்னா cos 0 1 போது சீக்கன் 0 1/1, அதுவும் 1 தான். tan 0 is 0, ஸோ 1 + 0ன்னு வரும். ஸோ log 1. உங்களுக்கு தெரியும் log 1உடைய ஆன்சர் 0ன்னு தெரியும். ஸோ மீதி பார்த்தீங்கன்னா a³/3 இருக்கும், log √2 + 1 இருக்கும். இதோட ஆன்சர் 0 ஆகிடுது. ஸோ இதுதாம்மா உங்கள் ஆன்சர். தேங்க்யூ.